மோடி அரசு தேர்தலையே சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சது அப்படின்னு ராகுல் காந்தி அடுக்கடுக்கா ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வந்ததெல்லாம் ட்ரைலர் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய CWC மீட்டிங்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஹைட்ரஜனும் புளுட்டோனியம் குண்டுகளும் வீசப்பட இருக்கிறது என்று அவர்கள் பேசியது தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஓட்சோரி தொடர்பாக அடுத்து தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள், மிக குறிப்பாக 5 மாநிலங்களுக்கும் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் மாநாடுகளையும் யாத்திரைகளையும் பேரணிகளையும் பொதுக்கூட்டங்களையும் திட்டமிடுகிறார்கள் என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. SIRக்கு எதிரான போராட்டமும் நடக்கும், ஓட்சோரிக்கு எதிரான போராட்டமும் நடக்கும் என காங்கிரஸ் கூர்மைப்படுத்த தொடங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வர தொடங்கி இருக்கிறது. அப்ப இப்படியான விஷயங்கள், இதனுடைய பின்னணி என்ன, புளுட்டோனியம் வெடிகுண்டு என்று எதை குறிப்பிடுகிறது காங்கிரஸ் கட்சி, அவங்களுடைய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது என்கிறதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மெலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரசினுடைய ஒர்க்கிங் கமிட்டியினுடைய கூட்டம் நடைபெற்றது. பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டது. அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலில் தொடங்கி இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் தேர்தல்கள் அடுத்த ஆண்டு இருக்கிறது. தேர்தலை தாண்டி நடந்து முடிந்த தேர்தல்களிலேயே பாஜக வெற்றி பெற்றதை அம்பலப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பேசும்பொழுது ராகுல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அடுத்த ஒரு மாதத்திற்குள் ஒரு மினி ஹைட்ரஜன் பாம், ஒரு ஹைட்ரஜன் பாம், அதே போல புளுட்டோனியம் குண்டு ஆகியவை வீசப்பட இருக்கிறது. இது அத்தனையுமே ஓட்சோரி தொடர்பானது தான், மகாதேவ்புரா என்பது வெறும் தொடக்கம் தான் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. அதே போல் நேற்றைக்கு ஒரு சிம்போசியம் அப்படிங்கிறதையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்டி பிச்சாரா நியாய் சங்கல்ப் அப்படிங்கிற பெயரில் இதில் நியாயம் கிடைக்க வேண்டும், வாக்காளர்களுக்கான உரிமை, அதன் நியாயம், அது சார்ந்த விஷயங்களை கொண்டு வருவது தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோக ஒரு 10 ரெசல்யூஷன்ஸ் பீகாரில் எலெக்ஷனுக்கு எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 முக்கியமான கீ பாயிண்ட்ஸையும் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள்னு பார்க்க முடிகிறது. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறத தாண்டி புளுட்டோனியத்தை நோக்கி இப்போது அது நகர்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு மினி ஹைட்ரஜன் அப்படி வேற கொடுக்க போகிறதாகவும் பேசியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே 3 தொகுதிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதி, ஆலந்து, அதே போல் மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு தொகுதி. அப்போ இந்த 3 தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் தான். இதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாநில தேர்தல் முழுக்க இதே பேட்டர்னை எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணதற்கான விஷயங்கள் இருக்கிறதா, அப்படி என்றால் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் அந்த எக்ஸைஸ் செய்ய இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் என்பதான கேள்விகள் இருக்கு. அடுத்த ஒரு மாதத்திற்குள் இது அத்தனையும் நாங்கள் வெளிப்படுத்த தொடங்குகிறோம் என்பது காங்கிரசினுடைய தரப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் இதற்கு அடுத்த செய்தி என்பதாக வரக்கூடியது. ராகுல் காந்தி அடுத்ததாக பீகாரை முடிச்சுட்டு 5 மாநிலங்களில் பீகாரில் நடத்தப்பட்டதை போலவே எதிர்க்கட்சிகள் இணைந்து அந்த ஓட்டர் அதிகார யாத்திராவினுடைய வேறு வடிவங்களை செய்ய போகிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. த ஹிந்துல ரிப்போர்ட்டாக இருக்குது, ராகுல் வில் லீட் ஆன்டி சாரிஸ்டியர் இன் பெங்கால் இஃப் ECI ரிப்பீட்ஸ் பீகார் மிஸ்டேக்ஸ், காங்கிரஸ் லீடர் பிரசன்ஜித் போஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, காங்கிரசினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கும் பிரசன்ஜித் போஸ் சொல்லுகிறார், பெங்காலுக்கு அவர் வருகிறார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் 5 மாநில தேர்தல்கள் இருக்கிறது. முதலாவதாக நமக்கு தமிழ்நாடு, இங்கே இருக்கக்கூடிய DMK எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா, பினராயி விஜயன் அவருக்கு 3rd term நோக்கி அவர் போவார். அதுக்கு அந்த மேண்டேட்டை கேட்க போவார். அடுத்தது பாண்டிச்சேரி NR காங்கிரஸ் இருக்கிறது, திரு ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய 2nd tenure கேட்டு அவர் போவார். மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கம், அவங்க ஏற்கனவே 3வது முறை முதலமைச்சர். ஸோ அவங்களுடைய 4th tenureக்கான மேண்டேட்டை கேட்டு மக்களை சந்திப்பார்கள். 5வதாக அஸ்ஸாம், ஏற்கனவே 2வது முறையாக பாஜக ஆட்சியில் இருக்கிறது. முதல் முறை சர்பானந்த சோனோவால் முதலமைச்சராக இருந்தார். இப்போ ஹிமந்த பிஸ்வா சர்மா இருக்கிறார். ஹிமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் பாரம்பரியம், காங்கிரஸில் மூத்த அமைச்சராக இருந்தவர்கள் நம்ம சொல்லி தெரிய வேண்டாம். ஸோ ஹிமந்த பிஸ்வாஸ்க்கு 2nd termம், பிஜேபிக்கு 3rd term என்பது தான் அவர்களுடைய அந்த டார்கெட்டடாக இருக்கும். இப்போ இந்த 5 மாநிலங்களிலும் ஜெயிக்க வேண்டும் என்பதை பிஜேபி எப்படி பார்க்கொண்டிருக்கு இல்லையா, பிஜேபியினுடைய ஹை கமாண்டு அவங்க ஆப்வியஸாக இதற்கு முன்பாக நாம் தேர்தல் வாக்குப்பட்டியல், இந்த வாக்குப்பட்டியலில் என்னென்னலாம் வேலை செஞ்சோம் அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணுவதற்கு தான் பார்ப்பார்கள். இதை நாம் அனுமதிக்க கூடாது என்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு, இது பிஜேபி சென்ட்ரிக்கான பிரச்சனையாக ஓட்டர் ரோலில் அடிஷன், டெலிஷன், மேனிப்புலேஷன் தனி,
இதுக்கு துணைபோது தேர்தல் ஆணையம். நேரடியாக தேர்தல் ஆணையம் கிளப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கையில் எடுத்துக்கிட்டு கொத்து கொத்தாக வாக்காளர்களை நீக்குவதுங்கிறதுக்குள்ள மறுபடியும் அந்த பக்கம் வருகிறார்கள். எனவே காங்கிரஸினுடைய அங்கே மேற்கு வங்க தலைவர் சொல்லக்கூடியது, ராகுல் காந்தி எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தை மேற்கு வங்கத்திலும் அவர் முகமாக இருந்து முன்னெடுப்பார். பீகாரில் அவங்க செஞ்ச அத்தனை தப்புகளையும் இங்கே கொண்டு வந்து செய்யலாம். இங்கே மேற்கு வங்கத்தில் நம்ம வேறு வேலைகளை பண்ணி தேர்தலை திருட பார்க்கலாம்னு நினச்சா அதை காங்கிரஸ் அனுமதிக்காது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார். அவர் ஆல்ரெடி ஒரு எக்கனாமிஸ்டாகவும் இருக்கார், சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கார். இப்போ சமீபத்தில் தான் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். அவர் பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இதை கொண்டு போகணும். இப்போ அங்கே பார்த்திங்க அப்படின்னா துர்கா பூஜைங்கிறது அவ்வளவு, அங்கே அந்த காளி கோவில் அதனுடைய பிரசித்தி இதெல்லாம் தனியான ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷன். இந்த நவராத்திரி சீசன் முடிஞ்ச பிறகு, தசரா அப்படிங்கிறது முடிஞ்ச பிறகு தான் அங்கே முழுமையாக ஃபுல் ஸ்விங்கில் எலெக்ஷன் வரும். அஃப்கோர்ஸ் எலெக்ஷன்லையும் தசராவினுடைய நீட்சி, காளியினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுபொருளாக தான் மாறப்போகிறது. கடந்த காலத்தில் மம்தா பானர்ஜி அவர்களை கேலியாக பேசியது பிரதமர் மோடி அவர்கள் பேசினது அப்படிங்கிறது பிஜேபிக்கு லாஸ்ட் 2 ஃபேஸஸில் பேக் ஃபயர் ஆனதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு சென்டிமெண்டலி நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு, ஏன்னா காளி அப்படின்னும் போது பெண்களினுடைய ஸ்வரூபங்கிற வகையிலும் அது சென்டிமெண்டலி கொஞ்சம் கரெக்டான டேஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது பார்க்கப்பட்டது. எப்படி ஆர்எஸ் அவர்கள் பேசிய ஒரு கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ட்விஸ்ட் பண்ணி நகர்த்திட்டு போனாரோ, பிரதமர் மோடி பேசியதே அதே போல் அங்கே மம்தா அவர்கள் பொலிட்டிக்கல் கமெண்ட்டை அவங்க அதை பர்சனல் கமெண்ட்டாக கொண்டு போனதுங்கிறத பொலிட்டிக்கலி 2 பேரும் ஒரு 2 உதாரணங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்படியான சூழல் அங்கே நடத்தப்பட்டு அதற்கு பிறகு மம்தா அவர்கள், இத்தனைக்கும் மம்தா பானர்ஜி தன்னுடைய தொகுதியில் தோல்வியை சந்தித்தார். பட் கட்சி வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு இடைத்தேர்தல் அந்த ப்ராசஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சம்பவங்கள் நினைவில் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் வார்த்தையில் விட்டுறக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. இது தொடங்குகிறது. இதற்கு பிறகு எஸ்ஐஆருக்கு எதிராக காங்கிரஸ் போராட்டத்தை முன்னெடுக்க போகிறது அப்படி என்பதை அவர் பதிவு செய்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக அங்கே இருக்க காங்கிரஸ்காரர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் எஸ்ஐஆரை முதலிலேயே எதிர்த்து பேரணி நடத்தி முதலமைச்சர் கூட்டம் போட்டு ஊர்வலம் போய் இவ்வளவையும் செய்தது இந்தியாவிலேயே மம்தா பானர்ஜி தான் முதலாவதாக ஃப்ரம் த ஃபீல்டு ஒரு சிஎம்மாக போய் பண்ணாங்கங்கிறத நம்ம மறந்துட முடியாது. அதே போல் வங்காள மொழி பேசக்கூடியவர்களை வேறு ஸ்டேட்டில் கைது பண்ணாங்க இல்லையா, கைது பண்ணி நீ பங்களாதேஷ்னு சொல்லி நாடு கடத்தி அந்த சிக்கல் வரும்போது அவங்க போய் கூட்டம் போட்டு நடத்தின இடத்துல அந்த பந்தலை பிரிக்கலன்னு இராணுவத்தை கொண்டு இறக்கி அந்த பந்தல்கள் பிரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க அடுத்தது பர்மிஷன் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போவோம், 10 நாளைக்கு ஒரு வாட்டி அங்கே கூட்டம் நடத்த போகிறோங்கிறனால போட்ட பந்தலை பிரிக்கலை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்கிற கட்சியினுடைய பர்மிஷன் வாங்கி போட்ட பந்தலை இராணுவத்தை இறக்கி பிரித்தாங்க. துணை இராணுவப்படை, இராணுவத்துக்கு சொந்தமான இடம், அவங்க சில விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஆனால் நீ எந்த அளவுக்கு அது ரசாபாசமாகிறதுன்னு பாருங்கள். மம்தா பானர்ஜி இதை மிக நிச்சயமாக ரசிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பொலிட்டிக்கலி அங்கே பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆனால் இன்னும் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்துக்குள்ளே மோடி திருடி தான் ஜெயிச்சார், அமித்ஷா திருடி தான் ஜெயிச்சார், பாஜகவை திருட்டு கட்சி இப்படின்லாம் மம்தா பானர்ஜி ரொம்ப ஆவேசமாகி பேசிய வீடியோக்கள் வைரலாச்சு. அந்த சமயத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கக்கூடாது, 0 ஆகி தான் உங்களை அந்த நிலைமைக்கு தான் நாங்கள் தள்ளணும். அதாவது எதிர்கட்சியாக கம்யூனிஸ்ட்டுகளோ காங்கிரஸோ வந்தால் கூட பரவாயில்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாலும் கூட அவங்க வளர்றதுக்கு அது சரியா அப்படிங்கிற வகையிலேருந்து அவங்க அதை பார்க்குறாங்களா என்னங்கிறத நம்ம ராகுல் போன பிறகு எப்படி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதை ரிசீவ் பண்ண போதுங்கிறதுலேருந்து நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது மேற்கு வங்கத்தினுடைய நிலை. அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது தி அதர் சைடு அப்படின்னா கேரளா அஃப்கோர்ஸ் நீங்கள் கடந்த 4 தேர்தல்கள் எடுத்துக்கிட்டால் 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் பெருவெற்றி பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் பெருவெற்றி அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாம் வந்தது. ஏறத்தாழ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் தான் கூடுதல் எண்ணிக்கையோடு இருக்கும் சிபிஐஎம்மை பொறுத்த வரைக்கும். கேரளாவில் இருந்து மட்டும் நான் பேசுகிறேன். ஸோ அப்படியான ஒரு சூழல் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது.
இதில் அங்கே காங்கிரஸ் தரப்பில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய அந்த வடக்கு கேரளா, அங்கே மலபார் ரீஜியன் அது சொல்லுவாங்க. இங்கே நம்ம இந்த பக்கம் மேற்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலம்னு சொல்கிற மாதிரி அங்கே மலபார் ரீஜனை ஒருங்கிணைச்சி ஏறத்தாழ 1,00,000 பேரை கூட்டி இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக ஒரு பொதுக்கூட்டம், மாநாடாகவே இதை நடத்தலாம் என்கிற திட்டம் காங்கிரஸ் தரப்பில் இருப்பதாக கேரளாவில் இருந்து இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் அவங்க அதை நியூஸாக எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த செய்திகளை அவங்க தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பாக அவங்க அதுக்கு பிறகு செய்தி ஆகும் நியூஸ் போர்ட்டல்லையும் அதை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இப்படி ஒரு திட்டம் இருப்பதாக தான் காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏன்னா அடுத்தது அவங்க அங்கே ஆட்சியை பிடிப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய மாநிலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கேரளா இருக்குன்னும் போது அவங்களுடைய ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள். நமக்கு மேற்கு வங்கமும் கேரளாவும் மட்டும் ரொம்ப வித்தியாசமான மாநிலமாக இருக்கும். இந்தியா கூட்டணியே பிளவுபட்டு தான் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு நடுவில் பாஜக என்கிற பிளேயர் இருக்கிறது. இவங்க பாஜகவை திட்டுவதை விடவும் ஒருத்தவங்க தான் ஜாஸ்தியாக திட்டணும். ஏன்னா ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்னும்போது நீங்கள் அப்படி தான் திட்டி ஆகணுங்கிற சூழல் வரும். சட்டமன்ற தேர்தல் வரும்போது இப்போ உதாரணத்துக்கு 2016 தேர்தல் நடைபெற்றது. நீங்கள் அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தனியாக நின்னாங்க. ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 234 தொகுதிகளிலும் அவங்க ரெட்டையிலேயே போட்டு அதில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. திமுக கூட்டணியோடு இருக்கிறது நிற்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி தனியாக இருக்குது, பாஜக தனியாக நிற்கிது, சீமான் அவர்கள் தனியாக நிற்கிறாங்க. இதில் என்னதான் மற்ற எல்லாரும் தனித்தனியாக நின்று இருந்தாலும் பாஜக அன்னைக்கு தனியாக நிற்கிது, மோடி தான் பிரதமர்னாலும் பாசிச பாஜகன்னு அன்னைக்கு 2016 பேசலை. திமுக அதிமுகவை பேசியது, அதிமுக திமுகவை பேசியது. மக்கள் நல கூட்டணி அதிமுகவை விடவும் திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சித்ததாக நம்ம பார்த்தோம். பல புள்ளிகளில் வைகோ அவர்கள் பேசியதெல்லாம் மிக மிக மோசமான சர்ச்சைக்குரிய தனிநபர் தாக்குதலாக கருத்துக்களாக போய் அது வேறு விதமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் பல சர்ச்சைகளை உள்ளடக்கியதாக தான் அந்த ஃபார்மேஷனே இருந்தது. இப்போ அஃப்கோர்ஸ் பிஜேபி நாங்கள் 2 பேரும் திட்டுறதுல நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். ஆனால் மாற்றி உனக்கு தான் பிஜேபி கூட சாஃப்ட் கார்னர் இருக்குது, நீ தான் சாஃப்ட் இந்துத்துவாங்கிற வாதமும் இப்போ வரப்போகுது. ஆர்எஸ்எஸோட சேர்த்து விடுறத கேரளாவில் மாற்றி பண்ணுவாங்க. காங்கிரஸ்க்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தான் தொடர்பு இருக்குது, இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தான் தொடர்பு இருக்குன்னு இந்த மாதிரியான பலவிதமான சுவாரஸ்யமான அதாவது எதிர்நிலை தாக்குதல், அதிரடியான கருத்து தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்ம் ஆக போகுது. இதுக்கு நடுவில் இவங்க தனித்தனியாக பிரிஞ்சிடணும். எஸ்ஐஆரையும் ஓட்டர் லிஸ்ட் மேனிப்புலேஷனையும் தடுக்க வேண்டிய கடமையும் இருக்கிறதுங்கிறது தான் அடிப்படையான செய்தி. அதில் ஓட்ட விட்டாங்கன்னா மொத்தமாக போயிருங்கிறதுனால. அடுத்து தமிழ்நாடு ஆப்வியஸ்லி எஸ்ஐஆர் பீகாரில் அது இஷ்யூவாக ஆகும் பொழுது இங்கே திமுகவினுடைய முதன்மை செயலாளர் நினைக்கிறேன் திரு ஏஎன்ஆர் அவர்கள் அங்கே அவருடைய மாவட்டத்தில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு நிர்வாகிகளுக்கு பேசும்போது தெளிவாக இருங்க, ஓட்டர் லிஸ்ட்டை கான்ஷியஸாக பாருங்கள், ஏதாச்சும் சேர்க்குறாங்க நிற்கிறாங்கன்னா கவனமாக இருக்கணும். பீகாரில் இப்போ பண்ணுறது இங்கே எப்போ வேணாலும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம், நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசியதாக அந்த சமயத்திலேயே நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்தது. திமுக அதுக்காக ஆப்வியஸாக தயாராக இருக்கிறது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அஃப்கோர்ஸ் அவங்க விளக்கமெல்லாம் போட்டு பிபிடிஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் அது பொதுமக்களிடம் அடுத்தது எப்படி நகர்த்த போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது. அதனுடைய இம்பேக்ட் என்னவாக இருக்குது? ஏன்னா நீங்கள் இதை உரையாடல்லே வச்சுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் செட்டிங் த நரேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பேசு பொருளாக எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்த பிறகு அதை தொடர்ந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி பயணிக்க வைக்கணும். இல்லை அந்த இடத்தில் ஒரு தேக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லா ஸ்டேட்டை விடவும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக, ஏன்னா பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி அஃப்கோர்ஸ் அங்கே இன்னும் கவனமாக கூட பார்க்கணும். அது அவர் என்ஆர் காங்கிரஸும் பார்த்துக்கிட்டோம். அஸ்ஸாமை நம்ம இன்னும் குறிப்பிட்டு மிகப்பெரிய அளவுக்கு அஸ்ஸாமில் ஹிமந்த பிஸ்வாசினுடைய அரசு ரொம்ப மோசமாக எதிர்பாராத நிலைக்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன் கிரவுண்டில் ஏறத்தாழ சிறுபான்மை மக்கள் வசிப்பதற்கு தகுதி அற்ற சூழலில் அந்த ஸ்டேட்டையே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இன்னும் தீவிரமாக எதிர்க்கட்சிகள் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு தெரியும் ராகுல் அவர்கள் இங்கே கேரளாவுக்கு வராரோ வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறாரோ அஸ்ஸாம் சென்ட்ருக்கு அவர் இன்னும் கூடுதலாக ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. கௌரவ் கோகாய் அவர்களெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறக்கி விடுறது தான் எலெக்ஷனுக்குங்கிறத தாண்டி நீங்கள் அந்த அதாவது இன்னொரு குஜராத்தாக அஸ்ஸாம் அதையும் ஓவர் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மாடலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை காங்கிரஸ் கவனத்தில் எடுக்கிறதா நமக்கு தெரியல. அவங்க என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க கொண்டு வராங்கங்கிறத பொறுத்து தான் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகும்னு நம்ம பார்க்க முடியும். உள்ளபடியே அந்த பிளூட்டோனியம் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட வருகிறாரா
அந்த குண்டு எப்படி நகரப் போகிறது இப்படியான கேள்விகள் இருக்கிறது. ஃபர்தராக இந்த தசராவுக்கு பிறகு எப்படி களை கட்டுகிறது தேர்தல் அப்படிங்கிற விஷயங்களையும் அதனுடைய அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.